இனி நான் மேனுவல் ட்ரேடிங் பண்ண போகிறதில்லை. மேனுவல் ட்ரேடிங் மீன்ஸ் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸு, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ட்ரேட் பண்ணுறதை விட ஜஸ்ட் சிம்பிளான ஒரு இண்டிகேட்டரை மட்டும் வச்சு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ரூபாய் வந்து நீங்களும் சம்பாதிக்கலாம். அந்த வகையில் இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். நான் அந்த இண்டிகேட்டரை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் ஒரு 3 மாதம் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த ஒரு இண்டிகேட்டரில் சின்ன ஒரு பக் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க அந்த ஒரு இண்டிகேட்டரில் ஏஐயை இன்டகிரேட் பண்ணி ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய லெவலில் அந்த இண்டிகேட்டரை மாற்றிருக்காங்க. அந்த இண்டிகேட்டர் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு வாரம் ட்ரேட் பண்ணுறதுல ஒரு 5000க்கு மேலே ப்ராஃபிட். அதுவும் எந்த ஒரு அனாலிசிஸும் நான் பண்ணலை. அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனோ பிரேக் அவுட்டோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, என்னோட பர்சனலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் கூட நான் யூஸ் பண்ணலை. ஆனாலும் எனக்கு அந்த இண்டிகேட்டரால் $5000 ப்ராஃபிட். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட ப்ரைவேட் ட்ரெயினிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு இண்டிகேட்டரை பற்றி சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தைகளில் சொல்கிறத விட இந்த இண்டிகேட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 செக்ஷன்கள் ஃபுல் டைமாக நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஒரு இண்டிகேட்டரை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு இண்டிகேட்டரால் நமக்கு கிடைச்ச அந்த ஒரு பெரிய லாபம், அதாவது அந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் எந்த கரன்சி பேரில் ட்ரேட் பண்ணணும், எந்த கரன்சி பேரில் ட்ரேட் பண்ணி எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எவ்வளவு டேக் ப்ராஃபிட் வைக்கணும், இப்படி எல்லா விஷயத்தையுமே அதுவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப கிளியராக சிக்னல் தரக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். நானே ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனாலும் இந்த ஒரு இண்டிகேட்டர் மூலமாக நமக்கு கிடைச்ச லாபம் எப்படி கிடைச்சிது, எந்த வழியில் நாம் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டினியூவாக பார்ப்போம். நாம் மொத்தம் 2 ட்ரேடுகள் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். 2 ட்ரேடுகளுமே அந்த இண்டிகேட்டர் கொடுத்த சிக்னலை வச்சு அந்த இண்டிகேட்டர் 3 டைம் ஃப்ரேம்களில் நமக்கு கன்ஃபர்மேஷன்கள் கொடுத்ததுனால தான் நம்ம அந்த ட்ரேடுகளை எடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து CAD JPY ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அந்த ட்ரேட் வந்து நமக்கு 1:1 ரேஷியோவில் நம்மளோட டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆச்சு. அந்த 1:1 ரேஷியோவில் டேக் ப்ராஃபிட் 1 ஹிட் ஆனதுக்கு பிறகு மார்க்கெட்டை கண்டினியூவாக நான் வந்து ஃபாலோ பண்ணி அந்த பிரேக் ஈவன் பண்ணன காரணத்தினால ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைச்சிது. 2வது ட்ரேட் நம்ம பிளேஸ் பண்ண இடம் எதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா USD செஃப்ல வந்து நம்மளோட ட்ரேடை பிளேஸ் பண்ணோம். அந்த ட்ரேடில் நம்ம எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனும் பண்ணலை. ஜஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு $12,000 நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பட்சத்தில் 12 லாட் சைஸ் வச்சு ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரேடு காலையில் விடியறதுக்கு முன்னாடி நம்மளோட டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகிட்டு. இந்த வகையில் தான் நாம் இந்த 2 ட்ரேடுகளும் பிளேஸ் பண்ணோம். இந்த 2 ட்ரேடுகளும் எந்த இடத்துல நாம் பிளேஸ் பண்ணோம், இந்த ட்ரேடு பிளேஸ் பண்ண இடம் நம்மளோட மேனுவல் அனாலிசிஸில் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாம் கோல்டில் வந்து ட்ரேட் எடுக்கிறத நிப்பாட்டிட்டோம். அந்த வகையில் கோல்டில் நாம் ட்ரேடை நிப்பாட்டினதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் இருங்க, நான் பக்கத்தில் வந்து கூட காட்டுறேன். இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட 300 சம்திங் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் CAD JPY தான் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு $1,500 மேலே வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இது எல்லாத்துக்கான ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் இது வந்து ரியல் அக்கௌண்ட் ஈச் அண்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த நான் ரெக்கார்ட் பண்ணதை விட உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருப்போம், இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம், அந்த ட்ரேடை இந்த இண்டிகேட்டர் நமக்கு கரெக்டாக தான் கொடுத்துச்சா அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாம். இந்த ட்ரேடை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடை வந்து நம்ம எதில் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக 4 ஹவர் சார்ட்டில் தான் இந்த ட்ரேடை வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். 4 ஹவர் சார்ட்டில் கரெக்டாக நம்ம ட்ரேடை பிளேஸ் பண்ணின இடம் அப்படிங்கிறது எதுலன்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு பை எடுத்து கரெக்டாக நம்ம இந்த இடத்துல நம்மளோட ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். என்னைக்கு 13ஆம் தேதி நம்மளோட ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். பிளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து ஒரு 250 பாயிண்ட்லேயும் டேக் ப்ராஃபிட்டை வந்து ஒரு 500 பாயிண்ட்லேயும் நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம், இன்னுமே டார்கெட் அடிக்கலை. ஆனாலும் நான் அந்த மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா ஜஸ்ட் சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன்களில் மார்க்கெட் வந்து டவுனில் ரிவர்ஸ் ஆன காரணத்தினால நான் அந்த மார்க்கெட் விட்டு வெளியே வந்துட்டேன். ஆல்ரெடி இதில் வந்து 1:1 ரேஷியோ நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் கூட 1:1 ரேஷியோனா 250 to 250 இதுதான் 1:1 ரேஷியோவில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இதில் வந்து எடுத்துட்டேன்.
எடுத்துட்டு ஜஸ்ட் பிரேக் ஈவனுக்காக அந்த மார்க்கெட்டோட லைனை கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு இருந்தேன். ஆனாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இந்த மார்க்கெட் விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ செகண்டாக ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணது தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டினது. இன்னுமே $350 ப்ளஸில் தான் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்ததாக நம்ம எடுத்த ஒரு ட்ரேடு இதே மாதிரி தான் சேம் கான்செப்டில் அதே 4 hour டைம் ஃப்ரேமில் நாம் எடுத்த இன்னொரு ட்ரேடு, அதாவது அந்த ஒரு சீக்ரெட் இண்டிகேட்டர் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் எது அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல நமக்கான செல் சிக்னலை அது வந்து கொடுத்துச்சு. அப்போது நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல நமக்கான செல் ட்ரேடை நம்ம எடுத்துட்டு நமக்கான டேக் ப்ராஃபிட்டை அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் அதுவே ஸ்டாப் லாஸ் வச்சு கொடுத்தது. கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை வச்சுட்டு டேக் ப்ராஃபிட் அதே மாதிரி தான் 1:1 ரேஷியோவில் வச்சோம். 1:1 ரேஷியோவில் நான் வந்து அதிகப்படியான லாட் சைஸை வந்து கூட்டி வச்சுருந்தேன். அப்படி வச்ச காரணத்தினால நமக்கு வந்து டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆச்சு. அதில் ஒரு $4000 சம்திங் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக அமைஞ்சுது. இப்படி நமக்கு இந்த இண்டிகேட்டர்கள் கொடுக்கக்கூடிய சிக்னலே போதும், நம்மளால் மேனுவல் அனாலிசிஸ் பண்ண வேண்டாம், என்னால் கோல்டில் ட்ரேட் பண்ண முடியாது, அந்த ஒரு கான்செப்டில் நான் இதில் நிறுத்தின காரணத்தினால தான் நான் அதர் கரன்சி பேச தேடி வந்தேன். ஆல்ரெடி நான் இந்த ஒரு இண்டிகேட்டரை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணி மறுபடியும் இப்போ ரீஜென்ரேட் பண்ணி ரொம்ப அல்டிமேட்டாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த இண்டிகேட்டரை பற்றி முழு விளக்கங்கள், இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் இதில் ஒரு 1 hour வெபினார், அந்த இண்டிகேட்டரை எப்படி நம்ம ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் இன்ஸ்டால் பண்ணணும், அந்த இண்டிகேட்டர் எந்த டைமில் நமக்கு சிக்னல் கொடுக்கும், எந்த கரன்சி பேரில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும். எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக 1 by 1 அந்த வெபினாரில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஒரு வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை விட அதிகமான ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்டில் தென் இனி வரப்போகிற வீடியோக்கள் எல்லாமே இந்த ஒரு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். எவ்வளோ ப்ராஃபிட்டுகள் இந்த இண்டிகேட்டர் எனக்கு மேக் பண்ணி கொடுக்க போகுது அப்படிங்கிறத கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணலைனாலும் பரவாயில்ல, கண்டினியூவாக நம்மளை கோ த்ரூ பண்ணுறதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.